பில்லர்னே சொல்லலாம். லாஸ்ட்டாக ஒரு ஃபைனலாக கொண்டு வந்த அந்த ஒரு விஷயமே எனக்கு பிடிக்கல. நான் எதிர்பார்க்காதது எனக்கு சுத்தமாக அது வேணும்னே பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அதே மாதிரி இதுலேயும் கொண்டுட்டு வந்துடுவாங்களோங்கிற ஒரு பயமும் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். விஜய் சேதுபதி அண்ணா வந்து உங்களோட நேச்சுரல் என்னவோ அதுபடியே கொண்டுட்டு போங்க. தயவுசெய்து மாற்றி வேறு மாதிரி அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க ப்ரொடக்ஷன் என்ன சொல்லுது அதை கேட்கணுங்கிறதுக்காண்டி வேறு எதுவும் பண்ணிடாதீங்க. ரெண்டாவது அவரோட ஸ்பீச், நம்ம ஒரு ஆடியோ லான்ச்சோவில் ஏதோ ஒரு இதில் வந்துட்டு அவர் ஸ்பீச் ஆரம்பித்தாலே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கலாமோன்னு தோணும். ஒரு சில பேர் மட்டும்தான் பேசும்போது ஓகே இது அக்செப்டட், இதை பார்க்கணும், இதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கலாம். அந்த ஃபீல் வந்து விஜய் சேதுபதி அண்ணாட்ட நேச்சுரலாகவே உண்டு. அதை இதில் எப்படி கொண்டுட்டு வர போகிறாரு அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப மாசான ஒரு விஷயமா இருக்குது. ரெண்டாவது எல்லாரும் எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாரு, ஏன்னா ரொம்ப சாஃப்ட் டைப் அப்படின்னு சொல்லி தான் இப்போ விஜய் சேதுபதி அண்ணாவை இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அங்கே உள்ளே இருக்கவங்க எல்லாருமே இப்போ கொண்டு வர ஆக்சுவலி நான் கெஸ் பண்ண வரைக்கும் நிறைய பேர் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாத ஆளுங்க தான் உள்ளேயே போகிறாங்க. ஸோ இந்த கண்ட்ரோல் எப்படி பண்ண போகிறாரு, இதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன, அவரோட பேர் எந்த அளவுக்கு ஆகுமோங்கிற பயமும் எனக்கு இருக்குது. ஏன்னா எனக்கு விஜய் சேதுபதி அண்ணாவை அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சார்னு சொல்லுவோம். 2-3 நடிகர்களை மட்டும்தான் உரிமையாக அண்ணா அப்படின்னு கூப்பிடுவோம். அதில் விஜய் சேதுபதி அண்ணாவும் ஒன்று. ஸோ அவர்கிட்ட நான் ரொம்ப ரெக்யூஸ்டாக கேட்குறது, கண்ட்ரோல் பண்ண வேண்டிய இடத்துல கண்ட்ரோல் பண்ணுங்கள், அது ரெடியாக இறங்க வேண்டிய இடத்துல அது ரெடியாக இறங்குங்க, அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல அமைதியாக இருந்துருங்கண்ணா. கமல் சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மூவி ரெஃபர் பண்ணுவார். அவர் மூவியில் பண்ண அந்த பெரிய பாசிட்டிவான விஷயம் தான் சொல்லுவார். அதே மாதிரி புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணுவார். இப்போ விஜய் சேதுபதி எதை மாதிரி பண்ணுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் எந்த விஷயம்? நான் விஜய் சேதுபதி அண்ணா கிட்ட இருக்கிறது வந்து நேச்சுரல். அவர் வந்து ஒரு புக்கை பார்த்து படித்தோ ஒரு பெரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமோ படம் அந்த இப்போ நிறையா இதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு படத்தையுமே அவர் வந்து ரெஃபர் பண்ணவே மாட்டார். அவர் வந்து நம்மள ஒரு ஆளாக வளர்ந்து இருந்து கஷ்டப்பட்டு நிறையா ட்ரை பண்ணி மேலே வந்தவர். ஸோ அவர் நேச்சுரலாக மக்கள்கிட்ட எந்த மாதிரிலாம் இருக்கும், எந்த மாதிரி மைனஸ் இருக்குது, எந்த மாதிரி ப்ளஸ்ஸாக மாற்றணுங்கிற விஷயத்த நேச்சுரலாக சொல்லும் போது இன்னும் அதிகமாகவே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இழுக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கமலஹாசன் சார் வந்து ஜீனியஸ். அவர் அதனால் வந்துட்டு அவரோட ஸ்டைல் வேறு. இவர் வந்து மக்கள் செல்வன். நம்மள நேச்சுரல் ஒன்று, நம்ம டீக்கல்ல நின்று பேசுகிறோம்ல அந்த ஸ்டைலில் அந்த ஒரு இதில் வந்து வேவ் லென்த் இருக்குங்கிறத நம்புகிறேன். அதனால தான் சொன்னேன், அது ரெடியாக இறங்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக அது ரெடியாக இறங்கிடுங்க சார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த இடத்துல அமைதியாக இருக்கணுமோ அந்த இடத்துல உங்கள் நேச்சுரலாகவே கொண்டுட்டு போவாங்க. அவரோட ஃபீல்லே நேச்சுரல் தான், நேச்சுரலாக மட்டுமே ரசிப்பாங்க. உள்ளே வந்து எதுலையுமே தப்பிக்க முடியாது. நீங்களாக இருங்கன்னு சொன்னாங்களே, நான் விஜய் சேதுபதி அண்ணாட்டையுமே அதே தான் சொல்கிறேன். நீங்கள் ஹோஸ்ட் பண்ணும்போது நீங்களாக இருங்க, ஒரு ப்ரோக்ராமுக்காண்டி உங்களை நீங்கள் மாற்றிக்காதீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா அப்போனா தான் ரசிக்கிற ஒரு தன்மை வரும். இது வரைக்கும் ப்ரோமோ அந்த மாதிரி எல்லாமே வந்திருக்கு. நம்ம அதிகமாக பார்க்காத விஜய் சேதுபதி ஃபுல் அண்ட் ஃபுல் கோட் ஷூட்லேயே வந்து. ஆமாம், நான் அதுதான் யோசிக்கிறேன். ஒருவேளை ஒரு ப்ரோக்ராம் கண்டி கம்பல்சரியாக பண்ணி ஆகணும்னு சொன்னதுனால அப்படி பண்ணுறாரான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கோட் ஷூட்டில் வரும்போது கூட பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார் என்ன அப்படின்னா, ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆக்ரோஷமோ எதுவுமே இல்லாமல் நார்மலாக போயிட்டு கோட் ஷூட் போட்டு எப்படி பேசுவோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கொடுத்தது எனக்கு. அவரோட இது நேச்சுரலே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது. ஸோ எனக்கு அடுத்தடுத்து வரும்போது கூட ரொம்ப ஓவராக காட்டாமல் சிம்பிளாக காட்டினீங்கனாலே எங்கள் தளபதி அண்ணான்னு சொல்லலாம், விஜய் சேதுபதி அண்ணாவை தளபதினே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக படத்துக்கு போயிருக்காரு. சும்மா ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி பண்ணுறாங்க. என்னன்னா அவருக்கு படம் நிறைய வாய்ப்பு இருந்ததா அவர் போகிறாரு, படம் இல்லாததால் விஜய் சேதுபதி வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை, வந்து ஹிந்தி வரைக்கும் இப்போ வரைக்கும் டாப்பில் இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு வேர்ட்ஸ் வருது இல்லை? அதுக்கு எனக்கு என்னென்னா விஜய் சேதுபதி அப்படி கிடையாது. லாஸ்ட்டாக மகாராஜா இப்போ வரைக்குமே ஹிட்டு, அவ்வளோ கோடிக்கணக்கில் இது எடுத்திருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அவர் வந்து குக் வித் கோமாளிலே ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். ஆக்சுவலி நான் ஒரு ப்ரோக்ராம் கோர்ஸ் பண்ணேன், அது வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கும். எனக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக ஒரு ஃபன்னாக அதே நேரத்தில் நிறையா விஷயங்களை சொல்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இதை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து ஒரு ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அவரோட விஷயங்கள் நிறையா ஷேர் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது வந்து மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, பட் சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் அவர் எந்த அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்களை சொல்லுவாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த இதை அக்செப்ட் பண்ணிக்கிற விதம் வந்து இன்னுமே நிறையா பேருக்கு இருக்குது. எத்தனை பேர் வந்து ஆக்சுவலி நானே ஒரு இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு போய் ஒரு ஷூட் நடந்துகிட்டு இருக்க டைமில் நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னேன், யாருமே விடலை.
பட் ஆனால் அவர் மேக்கப்போட இருந்தாலும் அதே மேக்கப்போட அவரே கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ எடுத்து கொடுத்து கடைசியாக ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணார், படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் போஸ்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு ரெக்வெஸ்ட் இப்போ எத்தனை நடிகர்களுக்கு இருக்கும்? வளரவங்களையுமே நோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் இவ்வளோ வளர்ந்து இவ்வளோ பெரிய ஆளாயுமே அந்த ஒரு ரெக்யூஸ்ட் தன்மையும் இருக்குது. அதே நேரத்தில் வந்து ஒரு விஷயத்தை எப்படி கன்வே பண்ணுறோன்னு இருக்கலாம். அது வந்து விஜய் சேதுபதிக்கு எனக்குமே பெஸ்ட்டு. ஸோ கமலஹாசன் சார் எனக்குமே அந்த டவுட் இருக்குது. ஏன்னா பட ரீதியாக அவர் போன மாதிரி இருந்தாலும் ப்ரோமோலையே அந்த மாதிரி காட்டினாங்க. ஏன்னா ஒரு பையன் சொல்லுவான் எந்த கார்டு எங்கே கொடுக்கணும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள சீசனில் வந்து ஒரு தப்பாக ரெட் கார்டு ஒன்று கொடுத்துருப்பாரு. அது யாருக்குமே மக்களுக்கு பிடிக்கல. அந்த ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ண மாதிரி இருந்தது ப்ரோமோலேவும். ஸோ எதனால் அப்படிங்கிறதே எனக்கு தெரியல கன்ஃபார்மாக. பட் இருந்தாலும் ஓப்பனாக சொல்லணும்னா அடுத்தடுத்து நிறையா படங்கள் கமலஹாசனுக்கு இதாகிட்டு இருக்கு. விஜய் சேதுபதி அண்ணாவும் அதை விட அதிகமாகவே போயிட்டுருக்காரு. ஹிந்தி, பாலிவுட், ஹாலிவுட்னு நிறையா போக வேண்டியிருக்க அளவுக்கு அந்த ஒரு பிஸிலையும் மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணணுங்கிறதுக்காண்டி தான் நான் வந்திருக்கேன்னு ஆல்ரெடி குக் வித் கோமாளி உள்ளே வரும்போதே சொல்லிட்டாரு, எனக்கு அந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு.